போது என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஜெபிப்பதிலே பின்வாங்கி போகக்கூடாது. எப்பொழுதும் விசுவாசத்தோடு அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உள்ள தொடர்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அவர் பேசுவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு நமக்கும் உள்ள உறவை பொறுத்துதான் அது இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறார். அவர் பேசாமல் இருப்பதில்லை. எப்படி பேசினா நமக்கு புரியுமோ அப்படியாய் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். சொப்பனங்கள் வழியாய் பேசுகிறார், தரிசனங்கள் வழியாய் பேசுகிறார், வேத வசனங்கள் வழியாய் பேசுகிறார். நமக்கு தெரிந்த மற்றவர்கள் மூலமாய் ஆண்டவர் பேசி நம்மோடு பேசுகிறார். ஊழியர்கள் மூலமாய் பேசுகிறார். அவர் எப்படியாவது நம்ம கூட பேச வேண்டும், நமக்கு காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். காரணம் என்ன? தன்னை விசுவாசித்து தன்னையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் கலக்கமடையக்கூடாது, துக்கமடையக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. சந்தோஷமா இருக்க வேண்டும், தைரியமா இருக்க வேண்டும். சோதனை நேரத்திலும் தைரியமாய் நிற்க வேண்டும் என்பதே தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா.